Life Hack Channel viewers, நம்ம அடுத்த breakfast combo வந்து இட்லி, தோசை, ஆனியன் தோசை, சாம்பார், சட்னி, மசால் அதெல்லாம் பண்ண போறோம். இது நம்மளோட சவுத் இந்தியன் ஸ்பெஷல் ரெசிபி. ஸோ நான் இப்போ வச்சிருக்கிறது மசால் பண்றதுக்கான பொருட்கள். உருளைக்கிழங்கு மசாலுக்கு அதிகமாக வெங்காயத்தை வறுக்க தேவையில்லை, ப்ரௌன் எல்லாம் ஆக வேண்டாம். தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி பாருங்கள், 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி போட்டுட்டு வச்சுருக்கு. மஞ்சள் பொடி மற்றும் இஞ்சி நல்லா சாஃப்டாக ஆனியன் வேகிற வரைக்கும் விட்டுடலாம். மூடி வச்சிங்கன்னா 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா நான் இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு 3 பெரிய ஆனியன் எடுத்து இந்த மசால் பண்ணுறதுக்கு 15 மசால் தோசை தாராளமாக வரும். க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் ஒரு 10 நிமிஷம். இது வேகட்டும், மறுபடியும் பேச. பாருங்கள், 10 நிமிஷத்தில் தண்ணி சுண்டிடுச்சு. இவ்வளோ இருந்தால் போதும். இப்போது வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணுறோம். கம்மியாக தான் இருக்கணும், ஏன்னா இது மசால் தோசைக்காக பண்ணுறதுனால. இது நல்லா கலந்தோம்னா ரெடி ஆகிடும். கொத்தமல்லி, garnish
கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம சவுத் இந்தியன் காம்போவுக்கு மசால் தோசைக்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ மசால் ரெடி ஆயிடுச்சு. இட் இஸ் பொட்டேட்டோ ரிச் இன் ஃபைபர், ஸ்டார்ச் அண்ட் விட்டமின் சி ஆஸ் வெல் அஸ் இது இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது ஃப்ரை பண்ணது இல்லை, குக் பண்ணி ஸ்டீம் பண்ணி மசால் பண்ணியிருக்கு. அதனால ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம மசால் தோசைக்கு போக போகிறோம் இப்போது. அதுக்கு ரெடி ஆகிடுச்சு எல்லாம். இது வெறும் பூரிக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். செய்து பாருங்கள். லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.